சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? எதுக்கு வந்திருக்கல தெரியலையா? நீலாம்பரி, உள்ள வாமா, உள்ள வா. உங்க மகள அதான் எனக்கு பிடிச்ச கியூட் கேர்ல ஒரு 5 நிமிஷம் எங்க வீட்டு வர விட முடியுமா? நாத்து ஏற்கனவே 5000 ரூபாய் விருந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது 10000 ரூபாய் விருந்துக்கு ஒண்ணு கூப்பிட வந்திருப்பாளோ? என்னி ஒண்ணு தெரியலையா? என்னன்னு தெரியலையா? கியூட் கேர்ள், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எங்க வீட்டு வர ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு போயேன். வரேன். என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, வா. என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னு தெரியலையே. பாப்போம் பொறுத்திருந்து. நம்ம சித்தப்புக்கு மீன் நல்ல பிடிக்கும்ல. தெருல மீன் எதுவும் வந்துச்சான்னு புஷ்பா கிட்ட கேட்டு ஓடிறேன். வந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு ஓடிடுறேன். சரி மர்மல, நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு ஓடியா. ஏல தம்பி, நம்ம ஊர்ல மாமே மச்சான் கொழுந்தியாரு மைனி சொந்தக்கார சொக்கார எல்லாரும் எப்படி இருக்காவோ? கேக்க எல்லாரும் நல்லா இருக்காவோக்கா. எல்லாரும் ஒன்னதான் கேட்டாவோ. நான் வண்டி கட்டின உடனே எல்லாரும் என்ன ஏது செல்லத்தாய் வீட்டுக்கா போற அப்படின்னு கேட்டாவா. நான் அதுல விஷயத்த சொன்னேன். எங்க அக்காவுக்கு ஊசி போட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு சொன்னா உடனே எல்லாரும் ஒரே அழுக ஒப்பாரி. உடனே ஊரே ஒண்ணு கூட்டிட்டு நான் வரேன் நீ வரேன் வண்டியை கிட்டுன்னு சொல்லி அந்தாலும் நான் தான் சொன்னேன் எல்லாரும் அப்படி இப்படி போட்டுட்டு வராதியா. இந்த வயல்ல வரப்புல வேலை எல்லாம் கிடக்கு, எல்லாத்தையும் முடிச்சு எடுத்துட்டு நாளைக்கு சாவகாசமா வாங்க, முதல்ல நான் மட்டும் போறேன் அப்படின்னு இருக்கேன். நாளைக்கு எல்லாரும் ஊர்ல இருந்து வருவாங்க ஒண்ணு பாக்குதுக்காண்டி. சொந்தக்கார சொக்காரன்னா இப்படிலாம் இருக்கணும். செல்ல தைக்கு மேல என்ன பாசம் வச்சிருக்காவம்மா. என் மொபைல அவன் நாத்து கூட்டிட்டு போறா. என்ன சர்ப்ரைஸ் தெரியலையே. ராஜு, உன்னை உங்க வீட்டு வாசல்ல கொண்டு இறக்கி விடட்டுமா? எம்மா தாயே, வேற வேணையே வேண்டாம், நாங்களே இறங்கி போயிருந்தேன். சங்கி பை பை போயிட்டாருன்னா பை பைன்னு கையசைக்க வச்சீத. உன் கைய ஒடிச்சு கடை எடுப்புல வைக்கேன். கோகில அன்னைக்கு சொன்னா இந்த விஷயமா ஏதாவது தெரிஞ்சுனா உடனே அப்டேட் கொடு அப்படின்னு. உடனே சொல்லிட வேண்டியதான். கோகி, சங்கி இங்க இருக்கேன். கோகி, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் வெளியில வச்சு பேச வேண்டிய, வீட்டுக்குள்ள வா. என்னடா இவ வர மாட்டேக்கா? இவ்வளவு நேரம் வந்துட்டு இருந்தா. கியூட் கேர்ள், என்ன அப்படி நின்னுட்ட கல்லு கணக்கு? சும்மாதான் ஒரு 5 மினிட்ஸ் முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? நீ கேட்டு நான் எதையாவது மறுப்பனா? கியூட் கேர்ள், போயிட்டு வா. 5 நிமிஷம் தானே, சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வந்துரு. நீங்க போங்க, நான் வரேன். அடடடா, என்ன பேசாயா? அதுக்குள்ள என்ன முக்கியமான வேலையா இருக்கும்? சரி இருக்கட்டு, 5 நிமிஷம் தானே, முடிச்சு ஓடி வந்துருவா. அடியே மஞ்ச மண்டை, இன்னையோட உன் ஜுவாலி க்ளோஸ். ஈயம்பித்தல ஓட்ட உடசலுக்கு பியார்த்தம்பளம் பியார்த்தம்பளம். ஏக்கா மீன் வந்துச்சா? இடி வரக்கூடிய நேரம் தான். அதாங்க உட்கார்ந்திருக்கேன். உட்காரு. கிடி, யாம்டி உங்க வீட்ல இருந்து எம்மா எப்பான்னு சத்தம் போட்டு கிடந்த? அது சும்மாக்கா. அதெல்லாம் நீ கேட்காத. ஏக்க மீன் வந்துச்சா? இனிமே வரும். இனிமே நெட்டி வரும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தோம்னா சில சமயம் கூப்பிட சவுண்டே கேட்காது. அதான் இங்க வந்து உட்கார்ந்தேன். ஏக்கா பிள்ளைகளும் அணக்கத்தையே காணல. டிவி செல்லியும் பாத்துட்டா கல்வளோ? இல்லடி, நம்ம ஊர்ல இருந்து பாலம் போட்டிருக்காவுல, அந்த கண்ணாடி பாலம். அதை பாக்கிறதுக்காண்டி இந்த மனுஷன் கூட்டு போயிருக்காரு பைக்ல. ஏக்கா கண்ணாடி பாலத்தை பாக்குதுக்கா? ஆமாடி, 2 பேரும் வீட்டுல கிடந்து குஸ்தி போட்டு கிடக்காளுவா. சின்னவளுக்கு இந்த பரிசலி விட்டுருக்கு பத்தி அரைண்டு பிரச்சனை, அவ வீட்டுல கிடக்கா. பெரியவளுக்கு இன்னைக்கு ஏதோ வாத்தியார் வரலையா காலேஜ்ல, அதனால அவளுக்கு லீவ் விட்டாச்சு. 2 பேரும் கிடந்து எப்பப்ப காலையில இருந்து ஒரே அடிபிடி சண்டை. இவ்வளவு 2 பேரும் அடிப்படி சண்டை போடத பார்த்துட்டு அதனால அந்த மனுஷன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கன்னியாகுமரி வர கூட்டு போறோம்டி. அந்த கண்ணாடி பலமும் போட்டிருக்காவுல, அதையும் இந்த பிள்ளைகளுக்கு காணிச்சாப்ல ஆச்சு. கொஞ்சம் நேரமும் போகும்லான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. நானும் சரி போயிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன் 3 பேரையும். இக்க ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிருக்கலாம்னாக்கா. ஃப்ரீ பஸ்ல 5 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். ஏன்க்கா இப்படி பண்ண? எடி, நம்ம பார்க்காத கன்னியாகுமரியை விட்டி பக்கத்துல இருந்து 8 நடந்தாலே போயிடலாங்கண்ணே. எடி, இந்த கூட்டமா இருக்கு பத்தியா பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விட்டு, அதனால இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளியிடம் திறக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் சும்மா இருக்க போயிட்டு வரோண்ணே. ஆமா, அதுவும் சரிதான். இக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் புளிச்சோறு, அதுக்கப்புறம் இந்த அவிச்சு முட்டை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி துவையல், பொரிச்ச மீன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போய் அங்கே மத்தியானம் தின்னுக்கிட்டு அப்படியே கடல்ல காத்து வாங்கிட்டு இந்த சன்செட் ஆகும்லக்கா, அதையும் பார்த்துட்டு வருவோம். பக்கத்துல கிடக்கான்னு தான் பேரு போவே மாட்டோம். எங்க இருந்தலாமோ வெளிநாட்டுல இருந்துலாம் ஆள்லாம் வருது. சின்ன அங்க பாரு யார் வரான்னு. சம்பவம் நடக்க போகுது, அது மட்டும் நிச்சயம். என்ன தம்பி, பேர்த்தம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு போல இருக்கு. ஆமாக்கா, சூப்பர் பேர்த்தம்பளம். இப்பதான் கடையில புதுசா வாங்கிட்டு வரேன். அது இருக்கட்டும், டீ கடையில வேலை பார்க்க, துணி கடையில வேலை பார்க்க, இன்னைக்கு EMP தலைக்கு பேர்த்தம்லாம் விற்க வந்திருக்க.
ஏக்கா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காவா வரக்கூடிய பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும்லக்கா கையில 4 துட்டு இருந்தா தானே முடியும் அதாக்கோ எல்லா வேலையும் பாப்பே பார்த்துடுங்க சும்மா இருக்க நேரத்துல அந்த வேலை இந்த வேலை எல்லாம் பார்க்க மாட்டேக்கோ ஏதாவது ஒரு வேலை உழைச்சு திங்கணும் அவ்வளவுதானக்கா களவண்டு தான் திங்க கூடாது அதான் இன்னைக்கு ஆக்கிற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் லட்சத்துல சம்பளம் வாங்குதா கோடியில சம்பளம் வாங்குதா நிறைய பேர் பொண்ணை கட்டி கொடுத்து ஏமாந்து கிடக்கவோ இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தா தங்கமா பாத்துக்கிடுவானே நல்ல பையனா இருக்கானே ஏக்கா வீட்டுல ஏதாவது வாட்டர் உடசல் கிடந்தா எடுத்து வாடியங்க தம்பி இன்னைக்கு யாரு கண்ண நீ முழிச்சே தெரியல உனக்கு இன்னைக்கு லக்கி பிரைஸ் அடிக்க போகுது ஓட்ட உடசல்லாம் என்கிட்ட இல்ல சூப்பர் பைக் பின்னால நிக்கி பத்தியா பல பலன்னு அதத்தான் போட போறேன் பேர்த்தம்பளம் தான் அதுக்கு அப்படி போனாருவாள இன்னைக்கு சங்கிக்குள்ள வண்டி சுவாலி முடிஞ்சு. அட அநியாயமே புது வண்டில எம்மா சங்கி சண்டைக்கு ஒரு போறாளா இவ கூட ஏக்கோ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கவே இல்லக்கா. சின்னப்பனே என்னதான் இருக்கட்டும் ஒண்ணா மண்ணா படிச்சாங்கவோ 1ஆம் கிளாஸ்ல இருந்தே ஒண்ணா படிச்சாங்கவோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் சரி இருந்தா என்ன இப்ப கல்யாணம் ஆயிட்டு ஒரு அளவோட தானே இருக்கணும் சும்மா ராஜேஷ் அங்க வான்னு சொல்லி கூட்டிட்டு போறது கடைக்கு போகணும் அங்க போகணும் நாரியலுக்கு போகணும்னு சொல்லி நல்லதா இருக்கு. அன்னைக்கு உங்க வீட்டு புறசல்ல நாத்து இது பைக் எடுத்து ஒளிச்சு வச்சா இப்ப பார்த்தா இனி போற பக்கம் சரியில்லைன்னு சொல்லி ஒரேடி ஆக்கர்ல போடுன்னு சொல்லி கிளம்பிட்டா. பேர்த்த போல வர ஃப்ரெஷ்ஷா இருக்கு உடுமலா நம்ம நாத்து. ஏக்கா என்னக்கா சொல்லுதியா பைக்கா ஆக்கருக்கு போட போறீங்களா? ஆமா தம்பி தைரியமா எடுத்துக்க உன்னால எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவு தான் பேர்த்தமலாம் துட்டுலாம் அவன ஆசைப்படலனா இந்த பேர் முக்கியமா பேர்ச்சமலத்தை மட்டும் குறைச்சிராத தம்பி தைசா நல்லா இருப்ப. ஏக்கா நீங்க நல்லா இருக்கணுக்கா 16 பெற்று பெருவாழ்வு வாழணுக்கா சீக்கிரத்துக்கு கல்யாணம் வைக்கும் போது ஒரு பைக் இல்லாம எப்படி நினைச்சு கண்ணீர் வச்சிட்டு இருந்தாக்கா காலையில தான் கடவுளுக்கு கேட்டா இல்லையே தெரியலக்கா உங்க காதுல விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும்க்கா நல்லா இருக்கணும் கொண்டாக்கா அந்த பேர்த்தப்பழம் கூட எடுத்துட்டு போங்கக்கா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். என்னடா இது என் பொண்டாட்டி என்னைக்கு பேர்த்தப்பழம் பிசினஸ் ஆரம்பிச்சா? ஆக நம்ம அண்ணன் தர்பூசணி தலையரு என்னடா இது கூட நிறைய பேர்ச்சம்பளம் போட வேண்டியது போட்டனா கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு ஒரு கூட நிறைய கிடைச்சிச்சு அத எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டா தின்னுக்கலாம்னா நம்ம ரெண்டு பேரும். இப்பதான் நீ ஒரு குடும்ப குத்து வழக்கு சிக்கனத்துக்கு பேர் பண்ணவா குடும்ப இஸ்திரியா மாறி இருக்க. நானும் ரொம்ப நாளா நம்ம வீட்டுல உடஞ்சது தவுந்தது காஞ்சு போன சிரட்டை எல்லாத்தையும் அள்ளி போட்டு எதையாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ வாங்கிட்ட பரவாயில்ல வெரி குட். தின்னுங்க இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில ரொம்ப 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 சந்தோஷமான நாள் தின்னுங்க. மாமாய் இது ரொம்ப ஸ்பெஷலான பேர்த்தமலாம் உங்களுக்கு ஒன்னு தின்னாலே போதும் 1 லிட்டர் ரத்தம் ஊறும். செல்லக்குட்டி ஒரு இடத்து வர போக வேண்டி இருக்கு போயிட்டாருன்னா இனி எங்க போனாலும் சரி நான் பயப்படவே மாட்டேன். அதான் எல்லாம் ஜாலியா முடிச்சாச்சுல. என்ன சுவாலி முடிச்சாச்சா? இல்ல மாமாய் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை. போயிட்டு வாங்க உங்க தங்கச்சி ஏதோ என்ன சர்ப்ரைஸ்னு கூப்பிட்டா லேசா எட்டி பாக்கேன். சரி இடத்துல குட்டி போயிட்டு வா. என்னி புஷ்பகா வாஸ்னிகா சிம்ரனுக்கு ஆளுக்கு ரெண்டு பேர்த்தமலாம் கொண்டு வரட்டா? சின்னப்படி கேக்க பாரு நாத்து அது கூடயே கொண்டு சொல்லி பாதி எடுத்துக்கலாம் நம்ம ஆளுக்கு வச்சு பங்கு வச்சு திங்கலாம். ஆல்படி நாக்கு வெட்டி போட வெட்டி யான் சின்ன எம்மா தாயே உன் பேர்த்தப்பழத்தை நீனே தின்னுக்கா எங்களுக்கு வேண்டாமா? எல்லாமே நமக்கு தான் ஜாலியா ஜிம்கானா. என்னப்பா ராஜேஷ் வாட்ஸ்அப்ல இந்த போட்டோவே அனுப்பிவிட்டு அதில் சீக்கிரம் வாங்கினே முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும்னு சொல்லி சொன்ன பத்தியா அந்தால தான் நானும் பிள்ளைகளை கூட்டிட்டு போனேன் கன்னியாகுமரிக்கு அந்தால வாங்க வாங்கன்னு பறந்து கூட்டு வந்து வீட்டுல வந்து விட்டுட்டு ஓடியாரேன். என்னன்னே அசால்ட்டா இருக்கிய நான் போட்டோ அனுப்பினே பார்த்தே இல்ல வந்ததுல இருந்து 2 பேரும் போட்டோன்னு இடக்கிய என்ன போட்டோ வேற ஒண்ணு இல்லப்பா தேவாவும் இந்த பிள்ளைய பார்க்க போன பத்தியா ஒரு பொண்ணு அந்த பிள்ளையும் இந்த இன்னைக்கு பைக்ல அங்கேயும் சுத்தி இருந்திருக்காவோ இவன் எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு என்ன சீக்கிரம் வாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அந்த அளவுக்கு திடுப்புன்னு நானும் அந்த அங்கிருந்து ஓடியாரேன். இவ்வளவுதானா நானும் என்னவோ ஏதன்னு நினைச்சேன். ஏனே இது என்னவோ ஏதான்னு புடக்கூடிய விஷயம் இல்ல ஒரு சீரியஸான மேட்டர் இதுல ஓடிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம இப்படி இருந்துட்டு இருக்கீங்க நீங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எங்க மைனிய ஒரு 50 பவுன் நகைக்கு ஆசைப்படுதாவோ கொஞ்சம் தொகையும் ரொக்கமா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அத என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். சித்தப்பா ஐயோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுமா அவனுக்கே தெரிஞ்சுட்டு என்ன சித்தப்பா இதெல்லாம்? ஐயே தேவா இப்பதான் வரியோ ஒண்ணுல நாங்க சும்மா என்னத்தையா ஒண்ணு யாருக்கு மர பேசிட்டு கிடப்போம். என்னைக்கா ஒரு நாள் சந்திப்போமா அன்னைக்கு சும்மா மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா கதை பேசி சிரிச்சுட்டு கிடப்போம். இன்னைக்கு கொஞ்சம் சும்மா சீரியஸா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல. உட்காரு டீ சொல்லவா காப்பி சொல்லவா? சித்தப்பா நான் எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன் சித்தப்பா. கரெக்டா நீங்க பேசவும் நான் வந்துட்டேன். மாஸ்டர் ஸ்ட்ராங்கா ஒரு டீ. உட்காரு நாங்கெல்லாம் டீ குடிச்சாச்சு. சித்தப்பா நானே சின்ன பிள்ளையா பேசி மழுப்பாதீங்க எதையாவது பேசி மாத்தாதீங்க. சரி எல்லாம் கேட்டுட்டியோ சரி விடு வேற என்ன செய்ய. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன பத்தியா அப்போ நீ பொண்ணு கூட தனியா பேசணும்னு போயிட்டல அப்போ உங்க அம்மா எங்ககிட்ட கடைசியில என்ன தெரியுமா சொன்னா 50 பவுன் நகை இல்லாம கல்யாணம் நடக்காது வந்த உடனே பேசணும் பொண்ணு கப்பட்ட அப்படின்னு சொன்னா.
சரி சித்தப்பா, நீங்க டீ குடிச்சிட்டு வாங்க, நான் சித்திக்கிட்ட பேசிக்கிடுதேன். தேவா தேவா நெல்லு. ச்சே, நான் ஒரு வளருவாய், நம்ம 3 பேர் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு எப்பவும் போல சொல்லிட்டேன். அவன் வேற கேட்டுட்டானே, இப்ப என்ன ஆகும் தெரியலையா. நேரா என் பொண்ணிட்ட போய் கேப்பா என்ன ஏதுன்னு. பிரச்சனை வெளியே தெரிஞ்சாதானே முடிவுன்னு ஒண்ணு வரும். சும்மா இருங்க, கவலைப்படாதீங்கண்ணே, ஏதோ நல்லதா நடக்கும். தம்பி கேட்கறதுக்குள்ள என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்லிருந்தேன் இப்படி சொல்லிட்டேன்னு. ஏட்டி புஷ்பா, என்ன பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டா? எங்க கடையில இருக்கிறா? என்னது? என்ன மனசு சொல்லுதாரு? என்னது சொல்லுதாரு? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேறா. லொடலொடன்னு வரும், எனக்கு தெரியும் அப்படிதான் நடக்கும்னு. வைய போன ஏடி புஷ்பா, சின்ன பொண்ணு புஷ்பாக்காக்கு என்னாச்சு? என்னவோ யார்கிட்ட இருந்து போன் வந்துச்சு, உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருந்தா. இப்போ அக்காவை கண்டன கூட கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு வாய் பழந்துட்டு இருக்கா. என்னாச்சு? 4 முடி உங்க கூட தானே நானும் இருக்கேன், என்னன்னு தெரியல. இப்ப கேட்க முடியாது. புஷ்பாக்கா அக்கா இருக்கா, போட்டு போன பிறகு கேட்கலாம். ஐயோ தெரியலன்னு எனக்கு மண்டே குழம்பிருமே. நுள்ளி விட்டுட்டாமா ஐயப்பா. பத்த மூச்சு வாயை திறக்கப்படாது. சிம்மு பாத்தே சிம்மு, நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கல. என்னவோ விஷயம் தெரிஞ்சிருக்கு மத்தவளுக்கு. உனக்குலாம் நுள்ளு கொடுத்துருக்க கூடாது, 4 சமத்து கொடுத்துருக்கணும். ஏக்க மீன் வாங்குறதுக்காண்டி இங்க உட்கார்ந்துருக்கேன். இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த வரவே கண்ணில் பார்த்துக்க மீன். இன்னைக்கு கொண்டு வரனா என்னது தெரியல, அதுவும் அதங்க உட்கார்ந்துருக்கேன் கொஞ்ச நேரம். வேற ஒண்ணு இல்லக்கா, வேற ஒண்ணு இல்ல. புஷ்பாக்கா வளர்றது பார்த்தா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரிலாம் இருக்கு. எடி புஷ்பா, நான் உனக்கு அக்கா, 4 வயசுக்கு மூத்தவா. எனக்கு பின்னாலதான் நீ பிறந்த. எடி எனக்கு தெரியாதாட்டி, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கணும். உன் மூஞ்சியை காட்டி கொடுத்துரும் போல இருக்க. ஏக்க ஒண்ணு நான் மறைக்கலக்கு, என்னத்த மறைக்க போறேன் வந்துட்ட? எதை மறைச்சிருக்கேன்? எல்லாத்தையும் எதுனாலும் வண்ட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். எதையுமே மறைக்கலக்கா. வேணா இவள்கிட்ட கேட்டு பாறேன். மீன் வாங்கினதான் நான் உட்கார்ந்துருக்கேன். மீன் வர காணலக்கா. மீன் வந்தா உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரணும் உட்கார்ந்துருக்கேன். யார்கிட்டயும் போன்ல பேசுன, என்னவோ இன்னும் கோவமா பேசுன மாதிரி இருந்துச்சு, என்னவோ பதட்டமா பேசுன மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு கேட்கேன். நல்ல வேளை நான் எதையும் திருப்பி பேசல. இங்க இருந்து பேசி இருந்தோம்னா எங்க அக்கா கண்டிப்பா பின்னால இருந்து கேட்டிருப்பா. எப்படியாவது எங்க அக்காவை சமாளிச்சு அனுப்பி விட்டுற வேண்டியதான். ஏக்கா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காத, உனக்கு கால வலின்னு சொல்லி அன்னைதான் ஊசி போட்டு வந்திருக்கேன். சரி போய் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் படுக்க, நான் மீன் வாங்கிட்டு ஓடிறேன். சரிட்டி. என் தங்கச்சி எப்பவுமே எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டா. இன்னைக்கு எதையோ என்கிட்ட சமாளிச்சு மறைக்கன்னா, அப்ப என்ன பத்தி தான் ஏதோ ஒரு விஷயம் போன்ல யாரோ பேசியிருக்கா. எதையும் ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. எதுவா இருந்தாலும் வெளியே வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். எம்மா போயிட்டம்மா. என்னக்கா யார் போன் பண்ணா யாக்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அக்கா கேட்டது கூட என்ன ஒண்ணும் சொல்லவே இல்ல. பொண்ணுக்கு அப்பாட்ட 50 பொண்ணு கேட்கக்கூடிய விஷயம் தேவாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எங்க அக்கா எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருந்தாட்டி, இந்த மனசு இருக்கார்ல லொட லொடன்னு சொல்லிட்டு தெருல அங்க டீ குடிக்க போயிருக்காரு கடையில. அங்கன இருந்துட்டு பேசியிருப்பாரு போல இருக்கு. அந்தல அங்கன வந்து தேவா வந்திருப்பான் போல, கேட்டுக்கிட்டான் போல. அவன் என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப இங்க வாரானா. இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமாக்கா? எப்படி இருந்தாலும் பொண்ணு வீட்டுல கேட்கும்போது தேவக்கு தெரியாமல போவோம். அவன் ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்கப்படாதுன்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருக்கான். ஆனா எங்க அக்கா கறி ஆசை விட்டுதா. அவன் 50 பவுன் 50 பவுனுக்கு ஒரே துடியா துடிச்சிட்டு கிடக்கா. அவன் என்ன நினைக்கன்னா, தேவாக்கு தெரியாம முதல்ல பொண்ணு வீட்டுல பேசி எடுத்து அவங்களா போடுற மாதிரி அப்படி பேசிடணும் அப்படின்னு பாக்கா. இப்ப இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் கதை. கந்தலா பேர் இப்ப கல்யாணத்தை நிறுத்தி விடுவான்னு தான் கரெக்டா சொன்னேன். வாயை வச்சுட்டு சும்மா சும்மா இருக்க மாட்டேன். வாயில் உடலுடன் வரும். யாருக்கிட்டே சொல்லிட்டு கிடக்காதையும் கொஞ்சம் பொறு, ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணி எப்படியாவது அந்த இதெல்லாம் சரி பண்ணிடுவோம். வரதட்சணை கேட்காதபடிக்கு நம்ம எங்க அக்காட்ட பேசிடுவோம்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள இவரு டீ கடையில் வச்சு பேசி அவனும் கேட்டுட்டான் போல இருக்கு. இப்போ அங்கிருந்து வாரன்னு சொல்லியிருக்கப்ப என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. இப்போ அவன் என்கிட்ட வந்து பேசுவான், என்ன செய்யன்னு தெரியலையே. என்ன பண்ணு, கொஞ்சம் வீட்டுக்கு வாட்டி என் கூட இல்லைன்னு வச்சுக்க. நான் எதையாவது சொல்லி எதையாவது உளறி கொட்டிடுறோம் பார்த்துக்கா. அதுக்கப்புறம் இவன் கூட கொஞ்சம் கோவப்பட்டுட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்துடாதி. அதுக்காண்டி தான் பாக்கேன். சரிக்கா வாக்க போவோம். இந்த பிரச்சனையெல்லாம் புசுவனமாக்கி அடுத்த வாரம் கல்யாணத்தை நடத்தி விடுவா. இவ்வளவு இதுக்கு 2 கேட்க நம்மள கண்டு சிரிக்காளுவா. இக்கா ஒண்ணு எனக்கு வான்னு கூப்பிட்டு வாக்கா வீட்டுக்கு போவோம். நம்ம 2 போனாதாக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். யாரு ஒண்ண கூட்டிட்டு போய் உள்ள கல்யாணத்தை இல்லாம ஆக்குதுக்கா. அலுபடி அவ்வளவு விஷமாக்கும். ஏக்கா நீ இப்படி சொல்லடி எதிர்பார்க்கலக்கா. சரி விடுக்கா, நான் வரல. இடி புடிட்டி அழாதடி. நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தே அப்படி பேசிவிட்டேன். சரி புடி. என்னத்தை சொல்லன்னு எனக்கு தெரியல. போட்டிங்க. நீ வாட்டி முதல்ல நான் போறேன். நானும் வரட்டுமா? எதுக்கு புஷ்பக்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை இல்லாம ஆகுதுக்கா? சரி அலுபடி நீங்க இல்லாமல அழாதீங்க. அளவு படம் வாங்கி தரேன், வாங்க போவோம். நல்ல சூப்பரா இருக்குக்கா. நல்ல சிப்பிலாம் வச்சு நல்ல அழகோல இருக்கு. முகம் பார்க்க கண்ணாடி. சத்யாக்கா அதை எடுத்து காணிங்க. வாவ் சூப்பரா இருக்குக்கா. ஹால்ல தொங்க விட்டு நல்லா இருக்கும். இங்க பாசி வளையல ஒண்ணு வாங்கலையோ? இல்ல மகளே, அடுத்த வாரம் போகும்போது பாசி வளையல எல்லாம் வாங்குவேனே. இங்க பேக் சூப்பரா இருக்கு. காலேஜ் கொண்டு போறதுக்கு வாங்குனீங்களோ? ஆமா போ மாதிரி சிம்பிளா அழகா இருக்குல, அத வாங்குனேன். டேய் மாட்டில தொங்க போடும் டி. நீ தான வாங்குனடி, நீனே தொங்க போடு. தும்பர் பிடிச்ச ஒரு ஹெல்ப் கேட்ட கூட செய்ய மாட்டா. ஏதாவது செய்ய சொல்லு, அதுக்கு அப்புறம் இருக்கு பாரு. சத்யாக்கா சண்டை போடாதீங்க. நான்
எங்க வரேன் வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி கிடப்பேன். 4 செவரு உண்டு, இந்த வீடு உண்டுன்னு யாராவது இப்படி வந்து கதை விட்டாதான் உண்டு. ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போன் அடிச்சு. என்ன விஷயம்? அதக்க அவ புஷ்பாக்கா கக்கம்மாவே தேவா அந்த பையனா நல்ல வேமதிலக்கா. அவனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னா என்னவோ நேத்துன்னு போன மருந்து. இன்னைக்கு பாக்க ரோட்ல அங்க இங்க ஒரே சர்க்கிட். ஒரே போக்காதான் பைக்ல போறான். என்ன ஸ்பீட்ல போறான் தெரியுமா? பின்னால பாக்க அந்த புள்ள. அட அநியாயமே. யாத்து பொண்ணு பார்க்க போயிட்டு இன்னைக்கு 2 பேர் பைக்ல சுத்தாப்லக்கா. காலமே கட்டி கிடக்கு பத்திலக்கா. இவ இத சொல்ல வேண்டியதான். இவளே எங்க நாத்து புருஷன் கூட ஊரை சுத்திட்டு திரியுதா. நான் சொல்லி விஷயத்தை யார்ட்டும் சொல்லிவிடாதியா. அங்கேயும் சுத்தத்தை பார்த்தா இவளுக்கு ஏற்கனவே முன்னாலே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இக்கா முக்கால்வாசி பார்க்கும்போது இது லவ் மேரேஜ் மாதிரி தான் தெரியுது. ஆனா விஷயம் வீட்டுக்குள்ள என்னவோ பொண்ணு பார்க்க மாதிரி மறைச்சுக்கிட்டு அப்படி இப்படி நம்மகிட்ட சொல்லிட்டு தெரியுதாவோ. எல்லாம் நமக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டாவோ. அதானே கேட்டேன். இக்கா ஒரு முறை தேங்காய் இருந்தா கொடுப்பீலக்கா? தேங்காவா? நமக்கு கொஞ்சோண்டு அவியல் வைக்கணும். அதான் ஒரு முறை தேங்காய் இருந்தா கொடுங்க, நாளைக்கு வாங்கி தரேன். தேங்காய் விற்க வழியில தேங்காய் கொடு மாங்காய் கொடுன்னு பாரா சிறையில இருக்கு. நானும் ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு கேட்கறதுக்காண்டி இவ்வளவு கூப்பிட்டு இருக்கேன். இவ அங்க இருந்து மேனிட்டு வந்திருக்கல தேங்காயை கொடுன்னு. சங்கீதா நானே துட்டு இல்லாம தான் தேங்காய் வாங்கல பத்துக்கா. ரசம் வச்சு கொஞ்சோண்டு உருளையில கிடந்து அதுதான் வறுத்து போட்டிருக்கேன். ஆயில வரதெல்லாம் பொய்யம்மா. என்ன தேங்காய் நீ குமிச்சு போட்டிருந்தா நம்மள வியானுக்குனே பாடு கேட்கறதுக்குனே கூப்பிடுவா. சரி கோயிலக்கா வாரேன். பைக் இருக்க போய் தான் அங்கேயும் போயிட்டு வாரேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கை ஒடிஞ்ச மாதிரி கால் ஒடிஞ்ச மாதிரி. பைக் இல்லைன்னா ஒரு இடம் போக முடியாது வர முடியாது. சரி போயிட்டு வரேன். பாத்தீங்களா, வழி மேல விழி வச்சு பாத்துட்டு இருக்கா. எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கா. எனக்காண்டி ஒரு புருஷனுக்காண்டி என்னைக்காவது இப்படி ஒரு நாள் காத்துட்டு இருந்திருக்கலாம். நான் திருட்டூர் போயிட்டு வர வரைக்கும் அவ அடங்க மாட்டா மர்மோனே. அவ அடங்கவே மாட்டா. என்னைக்குதான் அடங்க போறாளோ எனக்கே தெரியல. அந்த கியூட் கேர்ல வேற ஆளை காணலையே. குட்டி உனக்கே இது நல்லா இருக்கா? யா உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கேன். மாமியார் மர்மோன் என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி வந்துட்டு இருக்கியா? எடி என் பேச்சதான் கேட்க மாட்டேக்கா. உன் புருஷன் பேச்சது கேட்கலாம்ல டி. எடி அந்த நகையெல்லாம் உனக்குன்னு நான் தந்தது டி. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கொண்டு தந்திருக்கேன். அவ கண்ணுல காட்டிடாதன்னு இருக்கேன். என்னைக்காவது ஏதாவது விசேஷ வீடு வந்தா கூட அவளுக்கு தெரியாம எங்கேயாவது போட்டுட்டு போயிட்டு அப்படியே பத்திரமா உள்ள வச்சுக்க பெட்டிக்குள்ளன்னு இருக்கேன். நீ அவளையே கூப்பிட்டு அவளுக்கே போட்டு போகணும்னு ஆசைப்படுதில்ல டி. ஒன்ன வச்சு நான் என்ன செய்ய? பேசாம இருமா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் இப்ப எது செஞ்சாலும் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க. எனக்கு நீ தந்துட்ட, நான் அவளுக்கு போட்டு அழகு பாப்பேன். இல்லனா அவளுக்கே கொடுப்பேன். உனக்கு என்ன? என்னடி போட்டு அழகு பார்க்க போறவன்னு நினைச்சு அவளுக்கே கொடுக்க போறியா? அதுதான் நான் அன்னையில இருந்து சொல்லி தொலைச்சிட்டு இருக்கா. அதான் உங்ககிட்ட கேளுங்க அண்ணே. இந்த மாதிரி கூறுகிட்ட வேலையெல்லாம் பாப்பேன்னு தெரிஞ்சிருந்தனா உனக்கு நான் நகையை தந்திருக்கே மாட்டேன் டி. தந்திருக்கே மாட்டேன். நீ பத்திரமா வச்சிருந்திருப்பேன். என்கிட்ட இருந்து அப்படி சொல்லி இப்படி சொல்லி எனக்கு தாமான்னு புடுன்னு வந்து எப்படி வாங்கிக்கிட்டியா? பார் தந்தாச்சி, தந்தப்புறம் எதை பத்தி பேசக்கூடாது. அந்த நகையை எனக்கு தானே தந்திருக்க. புறவு என்ன? பேசாம ஒம்போக்குல ஒரு இடத்துல உட்கார்ந்து நடக்கத மட்டும் வேடிக்கை பாரு. இவள சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லணும், என்ன செருப்பால அடிக்கணும். வீட்டுக்குள்ள யார் இருக்கா? உள்ள வரலாமா? இந்த கியூட் கேர்ள் வந்துட்டா. அவ போற வரைக்கும் மூஞ்ச மூணு வைக்காம சிரிச்ச மாதிரி இருங்க. இவங்களோட சேர்ந்து நம்மளும் கடந்து மண்டையை உடைச்சு நடிக்க வேண்டி இருக்கு. என்ன கியூட் கேர்ள், இதெல்லாம் என்ன கேள்வி? வா வீடு மாதிரி இது. வீட்டுக்குள்ள வா உள்ள வா. அப்படியே வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வாமா. ராதிகா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஒரு செகண்ட். என்ன சர்ப்ரைஸ் தெரியலையே. ஐயோ டிக்கு டிக்குங்கதே. திங்கிறதுக்கு எது கொண்டு வருவாளா இல்லனா வேற எது கொண்டு வருவாளா? ஐயோ இது எங்க வீட்டு பரம்பரை நகை. இது எங்க அம்மா எனக்காண்டி கொடுத்தது. இத போய் போட்டுட்டு வா. நான் போட்டுட்டு வரணுமா? ஆமா போட்டுட்டு வாயேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நகையெல்லாம். நீ போட்டார உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சரி போட்டு அழகு பாப்போமே நினைச்சேன். போட்டுட்டு வா. வீட்டுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள ஒரு சாரியும் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல புது பட்டு, அழகான பட்டு. அதையும் கட்டிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுட்டு வா போ. சரி 2024 நீயோட முடிய போகுது. நாளைக்கு புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. புது வருஷம் எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு இருந்தேன். புது வருஷம் புது வகையெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஐயோ லக்கி பிரைஸ். நான் நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஒரு டான்ஸ் போடலாம்னு பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே. சரி நீங்க கோவத்துல இருங்க. அதுக்கு நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாது. நான் 5 நிமிஷத்துல நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது. சம்பவமா சம்பவம்? அவளத்தையும் புடிங்கிட்டு அவ ஓட போறா. சம்பவம் நடக்கும் போது சம்பவம். வெயிட் அண்ட் சீ. இந்த நகையெல்லாம் போடலையா? உங்க கையால அந்த நகையை போட்டுடுங்க. அதுக்காண்டி தான் கொண்டு வந்தேன். என் கையால தானே போட்டு விட்டுறேன். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நியூ இயர் ஆஃபரா 24% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம். சொந்தங்களே 2025 2ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. மிஸ் பண்ணிராதீங்க. ஆமா சொந்தங்களே, இது வரைக்கும் கொடுக்காத ஆஃபர் இருக்கும். நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட முக்கியமான ஒரு ஆஃபர் இருக்கு. 100 கிராம் நீங்க வாங்கினா கூட இந்தியா முழுக்க 2ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். சொந்தங்களே இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிராதீங்க. மறக்காம உங்களுக்கும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதுல பார்த்தா
போங்க, நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சொந்தங்களே, உங்களுக்கு வேற ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கூட நீங்க சொல்லலாம், நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் முடிஞ்ச வரைக்கும். சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே. பாய்.